ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஜாம்பிலேண்ட் டபுள் டேப். இது ஒரு காமெடி ஹாரர் மூவி. இந்த படத்தில் ஜாம்பிஸ் நிறைஞ்ச உலகத்தில் சில மனுஷங்க மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் இருக்கும். பல வருஷமாக ஜாம்பிஸ் இருந்ததுனால அது நிறையவே எவால்வ் ஆகிருக்கும். இந்த படத்தில் 3 டைப்ஸ் ஆஃப் ஜாம்பிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் ஹோமர், இது யாரையும் எதுவும் பண்ணாது. செகண்ட் டைப்ஸ் ஹாக்கிங்ஸ், இதுக்கு டெக்னாலஜியெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், லாக்கெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியும், பாஸ்வேர்டு எப்படி போடணும்னு தெரியும். டைப் 3 நிஞ்சா, இது எங்கேருந்து வந்து அட்டாக் பண்ணதுனே தெரியாது, டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணிடும். இந்த படத்தில் மெயின் கேரக்டர்ஸ் 4 பேர். பொண்ணுங்க 2 பேர், பசங்க 2 பேர். பொண்ணுங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். விஜிட்டா அவளோட சிஸ்டர் லிட்டில் ராக், டெலஹசி அப்புறம் கொலம்பஸ். இவங்க 4 பேரை சுற்றி தான் இந்த படம் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி மூவி. இந்த படத்தில் விஜிட்டாவும் கொலம்பஸும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் கொலம்பஸ் விஜிட்டாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ அவள் ரிஜெக்ட் பண்ணிடுவா. ஏன்னா அவளுக்கு கல்யாண வாழ்க்கையில் நம்பிக்கை கிடையாது. கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக சண்டை போட்டு அது டைவர்ஸில் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அவள் இருப்பா. அதனால தான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. லிட்டில் ராக்குக்கு ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசை. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு அவள் சொல்லிகிட்டே இருப்பாள். கொலம்பஸ் ப்ரப்போஸ் பண்ணதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜிட்டாவும் பாய் ஃப்ரெண்டை தேடுறதுக்காக லிட்டில் ராக்கும் சேர்ந்து இவங்க ஜாம்பிகிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செய்யப்பட்ட பீஸ்ட்டுங்கிற வண்டியில் டெலஹசிக்கும் கொலம்பஸ்க்கும் தெரியாமல் அங்கே ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. டெலஹசியும் கொலம்பஸும் அவங்களுக்கான பொருளை வாங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல மேடிசன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஃப்ரீசரில் ஜாம்பிக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பா. இவங்கள பார்த்தோன்னே இவங்க கூடவே அவங்க வீட்டுக்கு வரேன்னு அவளும் இவங்க கூடவே வந்திருப்பா. இவங்க தங்கியிருக்க வீட்டில் நைட்டு 1 மணிக்கு யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்கும். ஜாம்பி தான் வந்துருச்சுன்னு நினச்சி கொலம்பஸும் டெலஹசியும் வந்து பார்க்குறப்போ போயிருந்த விஜிட்டா தான் திரும்பி வந்திருப்பா. ஒரு நாள்லேயே அவள் வந்திருப்பா. அதுக்கு காரணம் விஜிட்டாவும் லிட்டில் ராக்கும் அவங்களோட வண்டியில் போயிட்டு இருந்தப்போ ஒரு சிங்கர் பையனை ரோட்டில் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த பையனை லிட்டில் ராக்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால் அவன் கூட சேர்ந்து கிரேஸ்லேண்டுக்கு போகிற பிளான் பண்ணியிருப்பா. ஆனால் விஜிட்டாக்கு அங்கே போக விருப்பம் இருக்காது. அது ஒரு மோசமான ஐடியான்னு அவள் சொல்லியிருப்பா. அதனால் அவளை அங்கேயே கழட்டி விட்டுட்டு லிட்டில் ராக்கும் அந்த சிங்கர் பையனும் அந்த வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அதனால தான் விஜிட்டா இப்போ திரும்பி வந்திருக்கா. இங்கே இருக்க வெப்பன்ஸையும் ஒரு நல்ல காரையும் எடுத்துகிட்டு லிட்டில் ராக்கை போய் கூட்டிகிட்டு வர்றது தான் அவளோட பிளானாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு புது வகையான ஜாம்பி வந்திருக்கிறதா அந்த சிங்கர் பையன் சொல்லியிருப்பான். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாஸ்ட்டாக இருக்கிறதா. அதனால் அவங்க போகிற இடம் சேஃபாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேருந்து சில வெப்பன்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்கள திருப்பி கூட்டிகிட்டு வரலாங்கிறதுக்காக தான் விஜிட்டா இங்கே வந்திருப்பா. அந்த ஜாம்பி எப்போ இந்த உலகத்தில் வர ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்தே இவங்க 4 பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் லிட்டில் ராக்கை காப்பாற்றுறதுக்காக டெலஹசியும் கொலம்பஸும் நம்ம எல்லோரும் சேர்ந்தே போகலான்னு பிளான் பண்ணி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு காரில் ட்ராவல் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. கூட மேடிசனும் கிளம்பி வந்திருப்பா. இப்போ இவங்க போகிற வழி எல்லா இடத்துலையுமே ஜாம்பியாக தான் இருக்கும். இந்த 4 பேரும் அந்த ஜாம்பிக்கிட்டேருந்துலாம் தப்பிச்சு இவங்க ஜாம்பியாக மாறாமல் லிட்டில் ராக்கை போய் கண்டுபிடிச்சி அவளை இவங்க கூட கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி மூவி. இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்லேயே இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.